யூடியூப் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து அர்ஜுன் நான் பிடிச்சனால, என் ரூமில் பிடிச்சனால உங்களுக்கு வந்து ஒரு மொபைல் ஒரு சைடு இருக்கும், நான் பேசிக்கிட்டு ஒரு சைடு இருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கும் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. ஏன்னா சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். வாங்க இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இதுவாக அர்ஜென்ட் இது பண்ணனால இந்த வீடியோ கொஞ்சம் இதுவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து க்ளீனாக பண்ணுறேன். யூடியூப் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மேக் பண்ணிது என்ன தெரியுமா, ஒவ்வொருத்தருக்கும் மானிடேஷன் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து ஹேண்டிங் ஆகலைன்னா 3 ஸ்டெப்பு இருக்குது. அந்த 3 ஸ்டெப்பு நீங்கள் வந்து அனலிசிஸில் போய் உங்கள் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அது என்னென்ன கண்டிஷன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மானிடேஷன் ஆகி அட்ரஸ் ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் கோடு எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வந்து பின் நம்பர் ஜென்ரேட் ஆகலைன்னா உங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் வீடியோவுக்கு ஆடு வருது, மணி வர்றது கம்மியாகும். இன்னும் 2வது பாயிண்ட் வந்து வீடியோ ஆடு வந்து ஸ்கிப் பண்ணுற வீடியோ இருக்குது, ஸ்கிப் பண்ண வீடியோவும் இருக்குது. அது வந்து ஸ்கிப் பண்ணுற வீடியோனா ஆடியன்ஸ் வந்து உங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க. அது அப்போ என்னது, உங்களுக்கு யூடியூப்பில் வர மணி வந்து உங்களுக்கு ஆடு வந்து டாலர் வந்து கம்மியாகும். 2வது விஷயம். 3வது வந்து யாருன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் கேஷ் விட்டாங்கன்னா அப்போட வந்து நீங்கள் ஆடிங் கம்மியாகும். இன்னும் 3வது ட்ரிப் வந்து உங்கள் அனாலிசிஸில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது மானிடேஷன் எனவல் வந்து ஆன் பண்ணும் ஆஃப் பண்ணுன்னு சொன்னீங்களா, அதில் வந்து மானிடேஷன் ஆன் பண்ணும்போது கீழே வந்து ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. மானிடேஷன் ஒன்று மேலே வந்து ஆடு வரும், இன்னொன்று கீழே இந்த ஆடு வரும். கீழே வந்து ஸ்கிப் பண்ணுற வீடியோ ஆடு இருக்கும், ஸ்கிப் பண்ண வீடியோ ஆடு இருக்கும். அதில் வந்து பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ண பாக்ஸ் போல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா காலி பாக்ஸ் இருந்தால் இது ஸ்கிப் பண்ண வீடியோ வரும். இன்னொன்று இருக்குது, அது மொத்தம் 3 வீடியோ இருந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு மேலே உங்கள் சேனலுக்கு வந்து எது ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் பண்ணுங்கள். ஒன்று மெயின் காரணம் வந்து பின் ஜென்ரேட் பண்ணும். உங்கள் சேனல் மானிடேஷன் கட்சி வெரிஃபிகேஷன் கோடு போட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் கிளியர் பண்ணிட்டு பின் நம்பர் உங்களுக்கு வந்து பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணால் உங்களுக்கு வந்து வீடியோவுக்கு வந்து ஆடு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து ஆடு இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லையா, நீங்கள் பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணலைன்னா உங்கள் ஆடு வந்து வரும். உங்கள் யூடியூப் சேனலுக்கு வந்து மணி ஆட் பண்ண முடியாது, ஏன்னா கம்மியாக வரும். 10%னா அதில் ஒரு 2-3% தான் உங்களுக்கு வரும், தவிர மற்ற பஸ்ஸு வந்து வராதுங்க. ஆனால் ஆடு வரும், ஆனால் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாது, ஏர்னிங் ஆகாது. பின் நம்பர் நீங்கள் ஜாயின் பண்ணால் பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா அந்த ஆடு வந்து உங்களுக்கு வந்து 100% வரும். உங்களுக்கு டாலரையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆடு வர்றதும் ஆடு வராதும் உங்களுக்கு டாலர் உங்கள் வீடியோக்கு உங்கள் சேனலுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி மெயின் டாலர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னா மெயின் இது பார்த்துட்டு அதே மாதிரி இது பண்ணுங்கள். இன்னொன்று, உங்கள் வீடியோ வந்து நல்லா இருந்துச்சுன்னா யாரும் ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் போர் இருந்துச்சுன்னா ஸ்பீடாக ஓட்டி கூட அந்த ஆடு கூட ஸ்பீடாக பண்ணிவிடுவாங்க. ஆனால் அதில் கூட உங்களுக்கு ஃபால்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து வீடியோ வந்து பார்த்து என்ன ஃபால்ட்டு அனலிட்டிக்ஸில் போய் செக் பண்ணிட்டு அனலிட்டிக்ஸில் வந்து உங்களுக்கு யூடியூப் சேனலில் போய் நீங்கள் அனலிட்டிக்ஸில் போய் நம்ம டாலர் எதுக்கு கம்மியாகுது, எதுக்கு இதுவாகுதுன்னு சொல்லி உங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதுக்கு மேலே உங்கள் ஐடியா நான் இருக்குது இந்த உண்மையை சொல்லிட்டேன். அது போல் தான் வாங்க இந்த வீடியோக்குள்ளே எப்படி போனால் எப்படி ஆகணும், ஸ்கிப் பண்ணுற வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க இந்த வீடியோக்குள்ளே. யூடியூப் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் ரொம்ப நாள் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் தெரியுமா, எனக்கு வேலை இருந்தது. அதனால் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து வியூவர்ஸு ஆகலை, வாட்ச் டைம் ஆகலை, டாலர் இன்க்ரீஸ் பண்ண முடியலன்னா 3 காரணம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க, ஸ்கிப் பண்ணது அது இன்னும் விபிஎன் வந்து பின் நம்பர் போடலைன்னா இன்க்ரீஸ் ஆகாது. இன்னொன்று அது ஸ்கிப் பண்ணி வீடியோ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது கூட டாலர் இன்க்ரீஸ் ஆகாது. அது எப்படி நான் சொல்கிறேன் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போனால். இந்த வீடியோக்குள்ளே எப்படி போனால், இப்போ யாருன்னா வீடியோ ஓட்டுறாங்கன்னா இந்த விளம்பரம் நம்மளுக்கு ஆடு போகும் தெரியுமா, ஆடு போனால் இந்தமாரி இந்த ஆடு வந்தால் உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. இது போல் இருந்தால் 5 நிமிஷம் இருக்கும், யாரும் பார்க்க மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. இதிலே இன்னொன்று வீடியோக்கு தெரியுமா, இந்த வீடியோ வரும் ஆடு வரும், இந்த ஆடு இருந்தால் யாரும் ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. இந்த 2 டிஃப்ரெண்ட்டுக்கு வந்து இது ஸ்கிப் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு டாலரு இது வராது, இன்க்ரீஸ் ஆகாது. இது போல் பண்ணாங்கன்னா மேலே நான் அம்புக்குறி போட்டுக்கும்போது அது போல் இருந்தால் டாலர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த 2 இது வந்து இன்னொன்று இதுலேயே வந்து இந்த விளம்பரம் வந்து இந்த ஆடு வரும். இந்த ஆடு வந்தால் யாரும் ஸ்கிப் பண்ண முடியாது. அதுவும் விபிஎன் இந்த பின் நம்பர் போட்டு இருந்தால் அவங்களுக்கு வந்து டாலர் இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு வந்து டாலர் இன்க்ரீஸ் ஆகுது வந்து ஏப்ரல் மாதம் 90% எனக்கு 90% 50% எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு.
அந்த விபிஎன் கிடைக்கிற பின் நம்பர் கிடைக்கிறனால எனக்கு ஆட் பண்ணனால ஆகாதனால ஆட் வந்து டாலர் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியல. உங்கள் சேனலுக்கு நீங்கள் மானிட்டேஷன் கிடச்சிருந்தா டாலர் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நீங்கள் பின் நம்பர் போட்ட பிறகு தான் டாலருக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு முன்னே ஆடெல்லாம் வர்றது வந்து யூடியூப்காரங்களுக்கு தான் வந்து அது இதுவாகும், ஏர்னிங் ஆகும். உங்களுக்கு ஆகாது. மெயின் உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் கிடச்சோம்னா பின் நம்பர் என்ட்ரி பண்ணிங்கன்னா அதனால் ஆகும். உங்களுக்கு என்ட்ரி பண்ணது இந்த இதில் வந்து தெரிஞ்சிடும். இந்த என்ட்ரி பண்ணிங்கன்னா இந்த இது பார்த்தீங்களா, இது போல் விளம்பரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. இது போல் கீழே இது பாரு இதுக்கு இருப்பார் அது இருந்தால் ஸ்கிப் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்கிப் பண்ணாமல் கூடாதுன்னா நீங்கள் வந்து பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணணும். பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணால் இங்கே பாரு எனக்கு வந்து $3.85 வந்துக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு வந்து பின் நம்பர் நான் ஜென்ரேட் பண்ணல. அதனால் என்ன வந்து எனக்கு இந்த மாதத்தில் வந்து மார்ச் மாதத்தில் வந்து மே மாதத்தில் வந்து எனக்கு கம்மியாக வந்தது. அதே ஏப்ரல் மாதத்தில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னத்துக்கு டாலர் இன்க்ரீஸ் பண்ணல. இன்னொன்று இதில் வந்து ஸ்கிப் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஸ்கிப் பண்ணுறது கூட இதுலேயே காமிக்கிறாங்க. ஸ்கிப் பண்ணுறவங்க 95% ஸ்கிப் பண்ணிக்கிறாங்க. அது எப்படின்னு சொல்கிறேன் வாங்க. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். இந்த அனாலிட்டிக்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ன உங்களுக்கு டாலர் இன்க்ரீஸ் ஆகிதோ எத்தனை வீடியோ உங்களுக்கு டாலர் இன்க்ரீஸ் ஆச்சு எல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். அதுவும் வந்து 95% எனக்கு வந்து 85% 95% வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறாங்க. ஏன் தெரியுமா, ஸ்கிப் பண்ண வீடியோ ஓட்டிக்கிறாங்கோ அந்த வீடியோ கூட நான் அந்த காமிக்கிறவாங்க. உங்களுக்கு எந்த டாலர் நீங்கள் மானிட்டேஷன் ஆச்சு இது விபி தான் பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா அப்போ கூட உங்களுக்கு வந்து டாலர் இன்க்ரீஸ் ஆகலைன்னா மெயின் வந்து ஸ்கிப் பண்ணுவோம். அந்த ஸ்கிப் பண்ணுறது கூட இந்த டீட்டெயில் அனாலிட்டிக்ஸில் போய் பார்க்கலாம். அது எப்படி பார்க்க சொன்னோம் பாரு ரிவ்யூ. இந்த ரிவ்யூவில் வந்து எனக்கு வந்து மே மாதத்தில் வந்து டாலர் வந்து கம்மியாகுது. ஏன் தெரியுமா, எனக்கு வந்து இது பண்ணல. அதனால் பாருங்கள் டோட்டல் வந்து இதெல்லாம் ஜிபிஎம். நீங்கள் விபிஎன் ஆனும் ஃபஸ்ட்டு வந்து $10 இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த $10 ஆன பிறகு உங்களுக்கு பின் நம்பர் அனுப்புவாங்க. அந்த பின் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணால் தான் அந்த வந்து பின் நம்பர் நீங்கள் உங்கள் வீடியோக்கு வந்து ஆட் வர்றது வந்து இன்க்ரீஸ் ஆகும், டாலர் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து நீங்கள் பின் நம்பர் ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எந்த விளம்பரம் வந்தாலும் எந்த ஆட் வந்தாலும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஏதோ ஒரு இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து பெரிய எத்தனை வீடியோ நம்ம இன்க்ரீஸ் ஆகிது, எத்தனை வீடியோ இங்கே பார்க்க டெய்லி இதுதான் 89% சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ஸ்கிப் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்கிப் பண்ணுறது கூட இதில் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த ஸ்கிப் பண்ணாங்கன்னா இது வந்து உங்களுக்கு இது பாரு எனக்கு வந்து ஏப்ரல் வந்து 90.80% டாலர் எனக்கு வந்து இன்க்ரீஸ். அப்போ வந்து நாங்கள் பின் நம்பர் வரும்போது போஸ்ட்டில் வரும்போது அப்போ இன்க்ரீஸ் ஆச்சு. அவங்க கொடுத்து 2வது பின் டைம் கொடுத்தாங்க, 2வது வாட்டிக்கு வார்னிங் கொடுத்தாங்க. 2வது வாட்டி எனக்கு வரல, பின் நம்பர் வரல. அதனால் என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து இந்த 85% பேர் உங்களுக்கு ஸ்கிப் ஆகும். ஸ்கிப் ஆகாது வந்து இப்போ 3.5 உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். அனாலிட்டிக்ஸில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். யார் யார் மானிட்டேஷன் ஆச்சு, யார் யாருக்கு டாலர் இன்க்ரீஸ் ஆச்சு அவங்க வந்து கீழே பார்த்தா அந்த ஸ்கிப் பண்ணவங்க எத்தனை பேர், எத்தனை பர்சன்டேஜ், எத்தனை ரூபாய் எல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்க்குறவங்க வந்து 89% இருக்கிறாங்க. அது வந்து அப்படின்னா என்ன, அப்போ தான் இன்க்ரீஸ் ஆகாது நம்ம டாலருக்கு. நம்ம வீடியோ நம்ம போட்டோன்னா அந்த டாலர் நம்ம ஆடு வந்தால் தான் நம்மளுக்கு வருமானம் வரும். யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோக்கு ஆடு வந்தால் தான் அந்த வருமானம் வரும். அப்படி வராதுக்கு காரணம் வந்து ஒன்று இந்த பாயிண்ட்டு இன்னும் ஸ்கிப் பண்ணி போகிறவங்க. 2வது பாயிண்ட் வந்து பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து ஆடு ஆகாது. ஆடு வரும் ஆனால் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாது, டாலர் இன்க்ரீஸ் ஆகாது. 3வது வந்து வீடியோ வந்து சடன்னு தள்ளிட்டு ஸ்பீடாக ஓட்டிட்டு உங்களுக்கு இது பண்ணால் அதில் வந்து ஏர்னிங் ஆகாது. இதில் வந்து 100% எனக்கு தெரிஞ்சுது டாலர் இன்க்ரீஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ண முடியாது யூடியூப்பில். யார் யார் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறாங்களோ, ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்களோ, ஆடு சரி உங்கள் வீடியோ சரி யார் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்களோ அப்போ வந்து 100% உங்களுக்கு வந்து இது வந்து 100% காலியாக இருந்துச்சுன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறாங்கன்னு அர்த்தம். இது போல் மேலே ரெட் கலர், ப்ளூ கலர், பச்சை கலர் போல் வந்துச்சுன்னா, க்ரீன் ப்ளூ கலர் வந்துச்சுன்னா அப்போ ஸ்கிப் பண்ணுவாங்க. இதில் வந்து அதிலே டோட்டல் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து எப்படி ஏறிக்குது பாருங்கள். இந்தந்த மாதத்தில், இந்தந்த வாரத்தில், இந்தந்த டேட்டில் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. எனக்கு ஏப்ரல் மாதம் 100% 90.85% வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அது வர எனக்கு வந்து டவுன் ஆச்சு. ஏன்மா பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணல. டோட்டல் வந்து எனக்கு வந்து டாலர் இன்க்ரீஸ். இப்போ தான் நான் மானிட்டேஷன் ஆகிக்குது. மானிட்டேஷன் ஆகி ஸ்கிப் பண்ணுங்க மொத்த பேர் இல்லை பாரு. இந்த ஸ்கிப் பண்ணி வீடியோ யார்
யாரும் தயவுசெய்து யாருக்கும் தப்பாக நினைக்காதீங்க. நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறவங்க டாலர் இன்க்ரீஸ் ஆகும். ஒருத்தருக்கு திட்டி நம்ம இது பண்ணக்கூடாது, ஒருத்தர் பேஜர் பண்ணி இது பண்ணக்கூடாது. உங்கள் அனாலிட்டிக்ஸில் போய் நீங்கள் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு உங்கள் வீடியோக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் சேனலுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது பார்த்துட்டு வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க, எதுக்கோசம் ஸ்கிப் பண்ணுறாங்கன்னு சொல்லி அது வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து அந்த ஸ்கிப் பண்ணாமல் இருக்கணும். வீடியோ வந்து ஆடு இது பண்ணணுன்னா அப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் வீடியோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போட்டால் தான் அந்த ஆடு கூட அவங்க வந்து ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. அப்போது உங்கள் வீடியோ வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என்ன தெரியுமா, நான் மாதத்துக்கு ஒரு வாட்டி போடுறதுனால எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலை, டாலர் இன்க்ரீஸ் ஆகலை. நான் டெய்லி வீடியோ போடுறவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்படி இருந்தாலும் ஒரு வியூவர்ஸ் ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் ஒரு வியூவர்ஸ்னால் 10,000 வியூவர்ஸ் இருந்தாலும் 10,000 வியூவர்ஸ் ஆயிடும். அதுபோல் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இந்த சேனலில் உங்கள் அனாலிட்டிக்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். டாலர் எதுக்கு கம்மியாகுது, எதுக்கு இன்க்ரீஸ் ஆகலன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ கூட சரி உங்களுக்கு இந்த டாலரில் வந்து உங்களுக்கு ஸ்கிப் பண்ணால் கூட இன்னொன்று தப்பு இருக்குது, இன்னொன்று மேட்ரு இருக்குது. இதில் வந்து என்ன தெரியுமா, இதில் இருக்குது தெரியுங்களா, மானிட்டர் செலக்ட் பண்ணுறீங்க தெரியுமா, ஆன் பண்ணும்போது ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ 2 இதுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இந்த பக்கம் ஃபஸ்ட்டுக்கு இது வந்து ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்க்குறது, அது ஓகே பண்ணாலும் ஸ்கிப் பண்ணாமல் வரும் உங்களுக்கு. இது வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறோங்க. 2 இதில் வந்து நாட் ஸ்கிப்புன்னா 2 இது இருக்குது உங்களுக்கு. எது வேணுமோ அது. இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது, இது ஸ்கிப் பண்ணி பார்க்குறது.